ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கோச்சும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. என்ன தைரியம் இருந்தால் என்னையே நீ போய் பேன் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டான்னு இருக்க, உனக்கு இன்னிலேருந்து பேண்டடா அப்படின்ட்டு கோச்சு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், உனக்கு நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இழுத்துட்டு வந்துடுறானுங்க. ஏண்டா நீ மறுபடியும் ஏதோ பிரச்சனையெல்லாம் பண்ணி தொலைக்கலன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ, யாரா நீங்கள் என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா யூடியூப்க்கு இந்த மாதிரி ஹிடன் கேமரா வச்சு, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருக்க. என்னடா முழுசாவே பைத்தியமாயிட்டானாங்கிற மாதிரி இருக்குது. வியூஸ் ஏறும் என்ன வச்சு பண்ணா, அதுக்குன்ட்டு என் பெர்மிஷன் இல்லாமலாம் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க, நான் ஏதோ உங்களை கேஸ்லாம் போடாமல் மன்னிச்சு விடுறேன் ஹீரோ பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவியெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் எதுலேயுமே எந்த க்ளூவும் இல்லை. ஆனால் அவளுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக நைட்டு யார் செக்யூரிட்டி இருந்தாலும் அவனை கூப்பிட்டு நேற்று யாராச்சும் வந்தாங்களா அப்படின்ட்டு இருக்க. அவன் இல்லையே, நேற்று எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் சொடக்கு போட்டு உன்னோட மெமரி யாரும் இரேஸ் பண்ணியிருக்காங்களே, இப்போ மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. ஆமாம், ஒருத்த வந்தான், அவர் கொஞ்சம் வினோதமாக இருந்தான். பட் என்னதான் இருந்தாலும் சரி, அவன் கிட்ட கேட்கும்போது அவன் வேறு எதுவுமே அதை பற்றி சொல்லலை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சொல்ல டக்குன்ட்டு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுகிறான். அப்போவே அவன் வாயிலேருந்து நிறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இவனை யாரோ சபிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கரெக்டாக அவன் கழுத்தில் இருக்க தெலம்ப பார்த்துட்டு இது ஒரு மனுஷன் செஞ்ச வேலை தான், இந்த நரிகளை வேட்டையாடுறதுக்கு மனுஷங்க சுற்றிட்டு இருப்பானுங்க, அவங்க பண்ணதான் அப்படின்ட்டு இருக்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நரிகளை விட அவங்களுக்கு எப்படி சக்தி இருக்கும், அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவங்கனால அந்த கோலர் வச்சு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வராதா என்ன, உங்களுக்கு ஆபத்து இல்லையா என்னன்ட்டு இருக்க. அதையும் பார்க்கலாம், எவன் என்னைய கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறான்ட்டு. நல்லா தானே இருக்கும்ட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்ம அவனை கண்டுபிடிக்கணும், அந்த கத்தி வச்சு குத்துனாலும் எப்படி குத்துறான்னு பார்க்கலான்ட்டு இருக்க. என்னதான் பண்ணலாங்கிற மாதிரி அந்த தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு அவனை தேடுவோம், அதுக்கப்புறம் சுவாரஸ்யத்தை பார்ப்போன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஏதோ ஒரு ஜெயிலை தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த சிஇஓ ஒருத்தன் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டை ஆக்சிடென்ட் பண்ணி அரெஸ்ட் ஆனான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கான். அவனை மீட் பண்ணுறதுக்கு எவனும் ஒருத்தன் புதுசாக வந்து நின்றுட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, இந்த ரூமில் பரிசோதிச்சிருப்பாங்க போலீஸ். அப்போது யாராச்சும் ரூமில் எதுனா இருக்கா, உன்னோட ரூமில் எதுனா பிரச்சனையாங்கிற மாதிரி அந்த சிஓட்ட கேட்டுட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவன் சிகரெட் வச்சிருக்கான், இந்த 97 இருக்கான்ல அவன் கஞ்சா வச்சிருக்கான், இன்னொன்று 99 பாட்டில் வச்சிருக்கான்ட்டு இருக்க எல்லாத்தையும் போட்டு விட்டுருவான். இதெல்லாம் தெரிஞ்ச அந்த ரூம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா இவனை பொழந்து எடுத்துருவாங்க. ஏன்னா இவனோட ரூமில் தான் இருப்பாங்க. எங்களையாடா போட்டு கொடுக்குறேன்ட்டு இருக்க. போதும் நிறுத்துங்கன்ட்டு ஒரு குரல் பின்னாடி இருந்து வரும். யாரா இது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க. அவர் வயசான தாத்தா மாதிரி, இந்த கிளடே நேற்று வந்திருக்கு, இதுக்கு என்னடா வாயில பேச்சு அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா இவன் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேவை, அதனால கொஞ்சம் அப்படியே விடுறது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பறந்து விழுந்துட்டு இருக்கானுங்க. இவன் கத்திக்கிட்டு இருக்கான், சிஓ யாரா நீ அப்படின்ட்டு. தோ உள்ளே இருந்து பேசுறதுக்கு ரொம்ப கதகதப்பாக இருக்கும், வெளியே போய் பேசலாம் வரியா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்க. இவனுக்கு பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கான். நீயும் மனுஷன் இல்லை அதானே அப்படின்ட்டு, நீ ஒரு 9-tailed ஃபாக்ஸா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லையே, அந்த ஃபாக்ஸ் என்ன மனுஷங்களை விட சக்தி படைச்சதா என்ன, அதுக்கு அடக்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ மந்திர ஷீட்டாட்ட நிறுத்துறான். என்னது அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. தோ இது உன் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்பெல் இருக்குல்ல ஃபாக்ஸ், இது அதை எதுவுமே உன்னை ஒன்றும் பண்ணாதுன்னு இருக்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் தொட்டோன்னே எரியுது. பட் எரிஞ்சோன்னே இவன் கைக்குள்ளே போய் அப்படியே அடங்கிக்குது. அவனுக்கு நான் வலி உயிர் போயிட்டு இருக்கு, ஏதோ நெருப்பில் சுடுற மாதிரி. இதோ இதுக்கப்புறம் வெளியே நம்ம 2 பேர் போய் ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறோன்ட்டு இருக்க. அதே மாதிரி தான் 2 வருஷம் கழிச்சு இவனை பிக்கப் பண்ணவும் வந்திருக்கான். இப்போ நம்ம எங்கே தான் போயிட்டு இருக்கோன்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் சொன்னேன்ல ஒரு வேலை பண்ணணுன்ட்டு, அதுக்கு தான் அப்படின்ட்டு நீயும் நானும் சேர்ந்து ஆசைப்பட்டது, நம்ம அதை பிடிச்சே ஆகணும் அந்த நிறைய, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நான் இந்த ஃபாக்ஸை வேட்டையாட போகிறேங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டட் ஆட்டை ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட போய் இந்த மாதிரி நீ யாரை பார்த்துன்ட்டு கொஞ்சம் வரைஞ்சு காட்டினா உனக்கு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிப்பேன், என்ன ஓகேவா, நீ யாரை பற்றியோ அதை அழகாக வர பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெயிண்டிங் பொம்மை இருக்குது, அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா வரைய ஸ்டார்ட் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, அவர் சரி கொரியால் அவரோட வீடு இருக்குல்ல அங்கே போய் பார்க்கலான்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு லாக் போடுறாரு. பட் லாக் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகலை. இவர் தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தோணலையே அப்படின்ட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். தப்பரா மாற்றிக்கு இது போட்டிங்களோன்ட்டு. ஹீரோ என்ன தெரியலையா அவங்களுக்கு அப்படின்ட்டு தொப்பியெல்லாம் நீட்டி காட்டுறாரு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உள்ளே போய் ஒரு ரூமுக்கு லாக் போடுறாரு. பட் பார்த்தா அது வேற ஒரு லேடி வராங்க. இது ஏன் வீடாச்சே, இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க. என்ன பைத்தியமா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த லேடி கத்திட்டு இருக்க. செக்யூரிட்டி உள்ளே வந்துட்டான். யோ இது ஏன் வீடியான்னு கத்திக்கிட்டு இருக்க. நீ அப்பல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, போட வெளியேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தட்டி விடுறான். டேய் நான் எவ்வளோ பெரிய ஃபுட்பால் பிளேயரு, என்னையவே இது பண்ணுறீங்களான்ட்டு ஹீரோ உள்ளே போய் பார்க்குறாங்க. வீடே மாறி இருக்கு. ஐயோ இது ஏன் வீடாச்சுன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சிட்டு இருக்க. வீடு அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ஷாக்கில் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த வேட்டையாடுறவன் சொல்லிட்டு இருக்கான்ல சாமியார், அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வலை வரைச்சிருக்கோம், அந்த நரிக்குன்ட்டு இருக்க. என்ன வலை என்ன சொல்கிறேன்ட்டு சிஓ பேசிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் அந்த நரியை இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் அது எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு இருக்க. நிஜமாக தான் சொல்கிறியா, இதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்க. நான் ஒரு வேட்டையாடுறவன், அதுக்கு காரணம்லாம் தேவையில்லை, எனக்கு அந்த நரி வேணும், அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை போட ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் ஊதுபத்தி எடுத்து கொடுத்த போதே இவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன பண்ண போகிறானோ என்ன ஏதுன்ட்டு. டக்குன்னு ஏதோ சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சது. என்னென்ன திரும்பி பார்த்துட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அடுத்து சிலங்கி இருக்குல்ல, அதை எடுத்து ஷாமா நாட்டை வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீல சிஓக்கெல்லாம் பீதியே இல்லை, அப்படியே வயிறு கிளக்கிட்ட சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஏதோ சவுண்டெல்லாம் வித்தியாசமாக கேட்குது. என்னடா இதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் கருப்பு கலரில் கொடூரமாக வந்துட்டுருக்கு. பார்க்க நாயோட ஆத்மா மாதிரி இருக்கு. தோ இது நல்லா பசியோடு இருக்க நாயோட ஆத்மா, இது கிட்ட பாரு, உன்னோட ரத்தத்தை காமிச்ச வேலை நடக்கும்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பயந்துட்டு இருக்கான். ஆடுனா இது அப்படியே உன்னை வந்து கொதறிடும், கொஞ்சம் சைலண்டாருன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பிளட்டை கிழிச்சு விட்டுட்டு இருக்கான். தோ உன் மேலே தானே அவன் ஸ்பெல் இருக்கு, அதை பாரு எப்படி ஆக போகுது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கிட்ட இந்த சாபோத்தை கொடுத்த ஓனா யாருன்னு கண்டுபிடி, எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்கிற மாதிரி அந்த நாய்கிட்ட இந்த ரத்தத்தை மோந்து பார்க்க சொல்கிறான். அந்த நாயும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அவனோட ரத்தத்தை மோந்து பார்த்துட்டு இருக்க. இங்கே சிஓ பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு பக்கம் பயத்தில் ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க லண்டனில். அங்கே வேற போயிருக்கிறது யாரு, நம்ம ஃப்ரெண்டு இல்லை. அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, எல்லாம் கலாப்பலான்ட்டு இருக்காங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. ஆளே வித்தியாசமா, என்னப்பா இங்கே அப்படின்ட்டு இருக்க. நான் இங்கே உன் கூட தானடா இருக்கேன், வேற எங்கேடா போவாங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாவம் நம்ம ஹீரோ அவங்க போய் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டே கொடுத்து ஜெயிலில் போட்டு விட்டுருப்பாங்க. என்னை யாருக்குமே நிஜமாலுமே ஞாபகம் இல்லையா, நான் பெரிய பிளேயரான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கம்பியை பிடிச்சி கதறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. வந்தவ பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு டக்குன்னு சொடுக்கு போடுறா. போட்ட உடனே இந்த டிராயிங்கில் இருக்கான்ல, இவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடி, உனக்கு அதான் வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட மந்திரத்துக்கு வசியாத ஆளுகளா என்ன, அவனும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சரின்ட்டு வாங்கிக்கிறான். அப்புறம் தான் ஹீரோவை பார்த்துட்டு என்ன சௌக்கியமா இருக்கியாங்கிற மாதிரி குள்ள வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோக்குனா சரியான வெறியில் இருக்காங்க. என்ன ஞாபகம் இல்லை போல, மறந்துட்டியா, ஞாபகப்படுத்திட்டா, நான் உங்களோட விதியை மாற்றி விட்டுட்ட தெரியுமான்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நீ தானே ஆசைப்பட்ட உன் ஃப்ரெண்டோட விஷயம்ட்டு இருக்க, நான் இப்பெல்லாம் நினைக்கவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கா. உன் ஃப்ரெண்டு மேலே வரணும்னு நீ ஆசைப்பட்டல, அப்போ நீ கீழே இறங்கினா தானே ஒருத்த மேலே வர முடியும், ஏன்னா விதி அப்படி தானே யூஸ் ஆகும், எப்போவுமே எல்லாமே நேராக வந்துடாதுல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. சரி இதெல்லாத்தையும் எதுக்கு நீ ஸ்விட்ச் பண்ணி விட்ட, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் நீ ஓவராக வாயடிச்சிட்டு இருந்த, என்கிட்ட மரியாதையே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தேன்ட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரியே ஹீரோக்கு இந்த மாதிரி வந்திருக்குள்ள ஒரு சின்ன ஃப்ளாஷு, அதெல்லாம் இவர் கனவு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்போ இதெல்லாம் கனவு இல்லையா, நிஜதானான் இருக்க. ஆமாம் அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஃப்ரெண்டு இப்போ ஜாலியாக இருக்கான், நீயும் நல்லா தானே இருக்க, அப்புறம் என்ன அப்படின்ட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையே போச்சு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா காலில் விழுக்காத கரையாக கதறிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே மறுபடியும் கொடுத்துரு அப்படின்ட்டு இருக்க. அது என்னால் முடியாதுப்பா, ஏன்னா இப்போ உன்கிட்ட என்னோட கிளைண்ட் ஆகிற அளவுக்கு பவர் இல்லைன்னு இருக்கான். இல்லை எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுன்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறா. உன்னோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் ஆசைப்பட்டா மட்டும்தான் முடியும்ட்டு அவன் ஃப்ரெண்டோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போனால் அங்கே ஃபுல்லாக வீடே பக்கவாக மாறி இருக்கு. அவன் ஃப்ரெண்டும் வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாமே புதுசு தானே, என்னப்பா பண்ணுறீங்க, இதை நிஜமாலுமே நம்ம வீடான்ட்டு ஷாக் ஆகி நின்றுட்டுருக்க. ஆமாப்பா நம்ம இங்கே தானே இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் எல்லாத்தையும் பேராசையில் அப்படியே கண்ணில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். பாத்தியா உன் ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் புதுசாக அவன் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருக்கு, ஆனால் அவன் நினச்சா மட்டும்தான், அவன் விஷ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் விதியை மாற்ற முடியும்னு இருக்க. அவன் பார்த்தாலே தெரியுது விஷயம்லாம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ நினைக்கிறியா உன்னோட ஃப்ரெண்டு அவனோட விதியை தாண்டி நீ தான் முக்கியம்ட்டு விதியை மாற்றுவான்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதே மாதிரியே ஃப்ரெண்டும் ஷாக்கில் தான் இருக்கான். உன்னோட ஃப்ரெண்டு விஷ் பண்ணால் மாறலாம், அதுதான் இருக்கிற ஒரே வழி, பட் இப்போதைக்கு நடக்காதுன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன வா போலான்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீ எதுக்காக என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு சொல்லிட்டு இருக்க. நான் தான் சொன்னனே நீ என்கிட்ட ரொம்ப திமிரா பேசினேன், என்னோட கிளைண்ட்டுக்கு நான் மேனஸை கற்றுக் கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு இருக்க. இப்படி தான் இதுக்கெல்லாம் பண்ணுவியான்ட்டு இருக்கா. ஆமாம் அப்போ தானே அடுத்த டைம் நீ யோசிப்ப, என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசினா இதுதான் தண்டன்ட்டு உன் ஃப்ரெண்டை நம்பு, ஏன் நானும் வெயிட் பண்ணி தான் பார்க்குறேனே என்னதான் நடக்க போகுது இந்த சீரியஸ்லன்ட்டு ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கோச் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோவை வெளியிருந்து எடுக்கிறாங்க. விட்ரா எதுக்கு நீ இப்பெல்லாம் வாயடிச்சிட்டு இருக்க, நான் வேணா என்னோட ஈகோவை ஒத்துக்கிறேன் சரியா, நீ மறுபடியும் குவிட்டெல்லாம் பண்ணாத, வந்து ஜாயினே பண்ணிக்கோ, ஆனால் இதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு பரிசை கொடுக்கணும். இந்த மாதிரி நீ 4th பிளேயராக விளையாடிட்டு இருக்கல 4th ரவுண்டு, அதில் எப்படியாச்சும் நீ ஜெயிச்சு 3rd ரவுண்டுக்கு முன்னேறி ஆகணும், 3rd டிவிஷனுக்கு நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பைத்தியமாடா நீன்ட்டு மூஞ்சிக்கு நேராக கேட்டு விட்டுறான். அவனுக்கே ஷாக்கு, நான் எப்பேற்பட்ட பிளேயரு, என்ன போய் 3rd டிவிஷன் 4th டிவிஷன்ட்டு, அதுக்கு நான் குவிட்டே பண்ணிட்டு போயிடுவேன்டா, என்னால் இப்பெல்லாம் இருக்க முடியாதுடான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஓடிக்கிட்டு இருக்க. என்ன முழுசாவே பைத்தியமாயிட்டானாங்கிற மாதிரி கோச் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கே கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா டேய் நீ சொன்னதெல்லாம் நினச்சிருச்சுடா, என்னோட விஷயத்தான் பழிச்சிருச்சுலான்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உன் விதியும் என் விதியும் மாறி இருக்கு, அதனால தான் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கும் போது அவனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம் என்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டுருக்க, உன் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்ட்டு ஹீரோ சொல்ல அவனா பேச்சு மூச்சு
மூச்சு இல்லாமல் அடைச்சி போயிடுறான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்க, உன்கிட்ட அவள் கார்டு ஒன்று கொடுத்துருப்பா, அது ரூமில் தேடு. அந்த கார்டை வச்சு நீ மறுபடியும் விஷயம் பழையபடியாக நினச்சினா 2 பேர்த்தோட வாழ்க்கையை சுமூகமாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு எப்படி பேச்சு வரும்? அவன் எதுவுமே பேசலையே. டக்குன்ட்டு இருக்க அவங்க அப்பா வேற வந்துடுறாங்க. சரி எங்கள் அப்பா வந்துட்டாரு, நான் அவன்கிட்ட அப்புறமா கூப்பிட்றேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் இதுதான் சாக்குன்னு வச்சிடறான். ஆனால் அந்த கார்டு அவன் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு தான் பாவம் வயிறு பெண்ணாண்டிட்டு இருக்கு. இங்கே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டேய் சூப்பராக இருக்குடா இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு பக்காவாக இருக்குன்ட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரெனவல் பண்ணுன்ட்டு எல்லா கம்பெனியும் போட்டி போட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. நீ எதை சூஸ் பண்ணுறியோ இப்போ எல்லாமே உன் கையில் தான். ஆனால் ஏற்கனவே 10 வாட்ச் இருக்குது, இருந்தாலும் எனக்கு புதுசாக வந்திருக்க லிமிடெட் எடிஷன் வாங்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம், அதே மாதிரி காரும் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஆசை வச்சிருக்காரோ எல்லாத்தையும் லைனாக சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கால் பண்ணி பார்க்குறான், இந்த மாதிரி என்ன கார்டை கிடைச்சதா அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இல்லைடா நான் தேடி பார்த்தா கிடைக்கல, இனிமேல் நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் வேணால் ஸ்விட்ச் ஆகிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கும் ஷாக்கு, 1 மாதத்துக்குள்ளே எது வேணாலும் எப்படி வேணாலும் ஆகும்லன்ட்டு. என்னால் இப்போ முடியாது, வெறும் 1 மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்விட்ச் ஆகிக்கலான்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ டே என்னால் முடியாதுடா, தயவு செஞ்சு பிடிச்சிக்கூடான்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் கால் கட் பண்ணிடுறான். இங்கே ஹீரோ உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காரு, 1 மாதமா நான் என்னடா பண்ணுவேன்ட்டு. இப்போவே நேராகவே லண்டனே போயிடலான்ட்டு வீட்டுக்கு போய் பாஸ்போர்ட்டை தேடிட்டு இருக்காரு. அது காணவே காணோம். எப்படியோ பாஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே உள்ளே போனாலே சரி 1 வே கொடுங்க அப்படின்ட்டு இருக்க. ரிட்டன் எதனா இருக்கான்ட்டு இருக்க. ரிட்டன் எல்லாம் இல்லை 1 வே கொடுங்கன்னு இருக்காங்க. பட் ஹீரோவோட நேரமோ என்னமோ தெரில, பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. கால் வச்சு எல்லாம் கடிவடியாக இருக்கேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கதறிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. என்ன கொஞ்சம் மரியாதை கற்றுக்கிட்ட போல் புரியுதா என்னன்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலில் விழுகாத குறையாக கேட்குறாங்க. தயவு செஞ்சு உன் காலை பிடிச்சி கேட்குறேன், எல்லாத்தையும் பழையபடி மாற்றிடு, நான் என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு இருக்க. சரி சரி முதல்ல மரியாதைனா என்னென்னு கற்றுக்கோ, என் கிளைண்ட்டாக இருந்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது புரியுதா. நாளைக்கு காலையில் தூங்கி எந்திரி, எல்லாமே நார்மலாக அது இடத்துக்கு போயிடும் புரியுதா. ஆனால் இனிமேல் என்கிட்ட இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கோ, வாழை கட் பண்ணி விட்டுருவேன். இன்னொரு விஷயம், எப்போவுமே மனுஷங்களை பார்த்து நம்பணும், யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சு புரியுதா. இன்னொரு டைம் விஷ் கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்து கேளுன்ட்டு இருக்க. ஹீரோக்கு இந்த ஆட்டெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இனி செத்தாலும் சாவனே தவிர தப்பி தவறி கூட விஷ் கேட்க மாட்டேன்ட்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்கான்ல அவன் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்தால் எங்கோ அவங்க டாக்ஸி நின்றுட்டு இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. டக்குன்ட்டு யாரோ இடிக்கிற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கிரே கலரில் மாறி இருக்கு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் ஆரஞ்சு கலரில் டாக்ஸி மாறிக்கிட்டு இருக்க. வேறு டாக்ஸியும் இல்லை, அதில் தான் போய் ஆகணும். ஹீரோ டாக்ஸிக்குள்ளே போகிறாரு. போன உடனே அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சார் போகணுன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பட் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரே பூஜை சாமானமாக இருக்குது. என்ன இது காரே வித்தியாசமாக இருக்குது, நான் வேன் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வெளியே போகிறேன்ட்டு இருக்கேன். இல்லை சார் நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் கொண்டு போய் விடுறேன்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவன் வசியம் பண்ண மாதிரி தெரியுது. அவரும் அப்படியே சைலண்ட் ஆகி அவன் பின்னாடி போயிட்டுருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் அவன் யார், அவன் எதுக்காக ஹீரோயினை பிடிக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கான், அவளுக்கும் அவனுக்கும் என்னதான் பிரச்சனை, கடைசியில் ஹீரோயினை பண்ணாங்கன்ட்டு எல்லாத்தையுமே போட்டு பக்காவாக கண்டிஷன் போட்டிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் வழக்கம் போல் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.